ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் மேங்கோ மில்க் புட்டிங். அதுக்கு நான் ஒரு பழுத்த மாம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம அகர் அகர்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதாவது சைனா கிராஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த டிஷ்ஷை நல்லா கெட்டிப்படுத்துறதுக்காக. பவுடர் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் பவுடர் ஃபார்மில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். நம்ம இந்த மேங்கோவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மேங்கோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு பேனில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு நமக்கு அந்த கிராஸ் ஃபுல்லாக கரையணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து நம்மளுடைய அரைச்ச மேங்கோவில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஜூஸ் கிளாஸை ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சிடலாம். சாய்ச்சி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம இந்த மேங்கோ மிக்ஸை சேர்க்கலாம். அதாவது ½ போர்ஷன் சேர்த்தா போதும். அதே மாதிரி எல்லா கிளாஸ்லையும் சேர்க்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு லேயர் மேங்கோ மிக்ஸ், இன்னொரு லேயர் மில்க் மிக்ஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இந்த டிப் வரைக்கும் ஊற்றிருக்கேன். வெளியில் வரக்கூடாது. இது கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்துக்கலாம். இப்போது மில்க் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1½ கப் மில்க் சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ரொம்ப கொதிக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு நல்லா சுட்டால் மட்டும் போதும். இன்னும் கொஞ்சம் அகர் அதாவது சைனா கிராஸ் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதே நம்ம மில்கில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், பால் நல்லா சுட்டுருச்சு. நமக்கு அந்த கிராஸும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் மேங்கோ மிக்சர் வச்சுருக்கோம். அது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இந்த பாலும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதில் சேர்க்கலாம். 20 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இதில் மில்க் மிக்சர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதில் நம்மளோட மில்க் மிக்சரை ஆட் பண்ணலாம். இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், மேங்கோ மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பாருங்கள், அழகாக 2 லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு.
ஈஸியாக செய்யலாம்.